வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நைனா நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி அதிர்ச்சி தகவல். கம்யூனிஸ்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்ச கவலை. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கடும் விமர்சனம். தமிழக அரசு தொடர் கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தால் நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக திட்டுக்களை தடுத்திருக்க முடியும். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு மடப்புரம் கோவில் அறநிலையத்துறை ஊழியர்களுக்கு சிபிஐ சம்மன். மகளிர் மாநாட்டிற்கான துண்டறிக்கைகள் அன்புமணி படம் இடம்பெறாதது பிரிண்டிங் மிஸ்டேக்கே காரணம் என எம்எல்ஏ அருள் பேட்டி. மாநாட்டிற்கு அன்புமணி அழைக்கப்படுவார், அவர் நிச்சயம் கலந்து கொள்வார் என்றும் உறுதி. மயிலாடுதுறையில் டிஎஸ்பிக்கு வாகனம் மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு காவல்துறை மறுப்பு. டிஎஸ்பி ஏற்கனவே பயன்படுத்தி வந்த வாகனத்திற்கு பதிலாக கடந்த 11ஆம் தேதி மாற்று வாகனம் தரப்பட்டதாகவும் விளக்கம். சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை மதுபோதையில் தாக்கிய விவகாரம். 4 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை. தமிழகத்தில் பொதுமக்களும் பெண்களும் உயிர் பயத்துடன் வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். லடாக்கில் இந்திய ராணுவத்தின் ராணுவ வான் பாதுகாப்பு நடத்திய ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. 2 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக அறிவிப்பு. கன்னட மொழிபெயர்ப்பில் தவறு இருப்பதாக பேஸ்புக் நிறுவனம் மீது கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. இத்தகைய அலட்சியம் பொதுமக்களின் புரிதல் மற்றும் நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்கும் என சித்தராமையா கருத்து. ஒடிசாவில் பாலியல் வழக்கில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாநில அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த காவல்துறை. டெல்லியிலிருந்து கோவாவிற்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு. அவசரமாக மும்பையில் விமானம் தரையிறக்கப்பட்டு மாற்று விமானம் மூலம் கோவா அனுப்பி வைக்கப்பட்ட பயணிகள். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பீகாரில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 125 யூனிட் இலவச மின்சார திட்டம் அமலுக்கு வரும் என அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்காக மக்களை மயக்கும் செயல் என எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததற்கு ஆர்ஜேபி அணியே முழு பொறுப்பு. கர்நாடக அரசு அறிக்கை தாக்கல். ஈரானில் புதிதாக திறக்கப்பட்டு 5 நாட்களிலான வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 50 பேர் உடல் கருகியபடி 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அபாயம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி அறிவிப்பு. ராய் ஹோப் தலைமையிலான அணிகள் ஷிம்ரான் ஹெட்மோயர், ஜேசன் ஹோல்டர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தொடரை தீர்மானிக்கும் 4வது டெஸ்டில் பும்ரா விளையாட வேண்டும். முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் கருத்து.
லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் பிரைஸ்டல் கிராண்ட் ஸ்லாம் செஸ் போட்டி மீண்டும் கார்ல்சனை தோற்கடித்து பிரக்ஞானந்தா அசத்தல்.